பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு துதியும் கனமும் மகிமை உண்டாவதாக. 11/3/2025 ஆகிய இந்த நன்னாளிலே ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த திருநாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய வேத தியானத்திற்கான வேத பகுதி யோவான் சுவிசேஷம் 1:26. யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். ஆமென். யோவான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்க வந்தான் என்று சொல்லி அவனை சொல்லிக் கொள்கின்றான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர். அல்லேலூயா. அதையும் யோவான் தான் சொல்லியிருக்கின்றார். யோவான் 1:33 வாசிக்க கேட்போம். நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர், ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். லூக்காவின் சுவிசேஷம் 3:16 வாசிக்க கேட்போம். யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சிகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் ஜலத்தினால் கொடுத்த ஞானஸ்நானம். இது சரீரத்திற்கான ஞானஸ்நானம். வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 3:21. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. ஆமென். இது ஒரு உடன்படிக்கை என்று சொல்லி பேதுரு சொல்லுகிறார். இது மாம்ச அழுக்கை நீக்கும் ஸ்நானம் கிடையாது, இது உள்ளத்தில் இருக்கும் அழுக்கை நீக்கும் ஸ்நானம். இந்த ஜலத்தினால் கொடுக்கிற ஞானஸ்நானம் என்னவென்று சொன்னால், நம்முடைய பிறப்பிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய வசனத்திற்கு தன்னை அர்ப்பணித்து வாழ முடிவெடுக்கிற போது கொடுக்கப்படுகிற ஞானஸ்நானம். இது நான் பிறந்ததிலிருந்து எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் செய்த எல்லா பாவங்களையும் கழுவுகின்ற பாவ மன்னிப்புக்கான ஞானஸ்நானம். ஹல்லேலூயா. இரண்டாவது ஞானஸ்நானம் ஆவியினாலே கொடுக்கப்படுகிற ஞானஸ்நானம். அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் கொடுப்பார். ஆவி என்றால் என்ன? ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அல்லேலூயா. ஆவியினால் ஞானஸ்நானம் என்று சொன்னால் தேவனுடைய வசனத்தினாலே நாம் பெறும் ஞானஸ்நானம். இது எதற்கு? இது ஒரு டே பை டே ப்ராசஸ். இது தினந்தோறும் நாம் ரட்சிக்கப்படுகிற அனுபவத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா. இது நம்முடைய ஆவிக்குரிய ஞானஸ்நானம். உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். மனிதன் என்பவன் ஆவி, ஆத்மா, சரீரம் 3 நிலைகளையும் உடையவன் தான் மனிதன். அல்லேலூயா. இப்ப சரீரத்திற்கான ஞானஸ்நானம் யோவான் கொடுத்தது, அதாவது நீங்க நீரில் மூழ்கி நாம் எடுக்கிற ஞானஸ்நானம். ஆவிக்குரிய ஞானஸ்நானம், அதாவது மனுஷனுடைய ஆவிக்கான ஞானஸ்நானம் என்னவென்று சொன்னால் ஆவியினாலே ஞானஸ்நானம். அல்லேலூயா. இந்த ஞானஸ்நானம் எதற்கென்று சொன்னால், நாம் வாழும் வாழ்க்கை வசனத்திற்கு ஒத்திருக்கத்தக்கதாக வசனத்தின்படி நாம் வாழும்படியாக நமக்கு கொடுக்கப்படுகிறதான ஞானஸ்நானம். மூன்றாவது ஞானஸ்நானம் என்னவென்று சொன்னால் அக்னியினால் ஞானஸ்நானம். இது எதற்கென்று சொன்னால் நம்முடைய ஆத்மாவிற்கான ஞானஸ்நானம். வாசிக்க கேட்போம். எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 23:29. என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். வார்த்தை தான் அக்கினி. யாக்கோபின் புத்தகம் 3:6 வாசிக்க. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. நாவு என்பது இங்கே ஆவியை குறிக்கிறது. ஆவி என்பது அக்னியாகவும் செயல்படுகிறது. அல்லேலூயா. நீதிமொழிகள் புத்தகம் 12:18 வாசிக்க கேட்போம். பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானம் உள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். அல்லேலூயா. பேச்சு பட்டய குத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது கர்த்தருடைய வார்த்தை
அக்னியாகவும் செயல்படுகிறது, பட்டயமாகவும் செயல்படுகிறது. வாசிக்க கேட்போமே லூக்கா 2:35. உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான். ஆமென். இந்த பட்டயம் என்ன செய்தான்? அக்னியாகிய பட்டயம் என்ன செய்தான்? ஆத்துமாவை உருவி போகுமா. அல்லேலூயா. அதாவது நாம் சோதிக்கப்படுகிறதை, டெஸ்ட் பண்ணப்படுகிறதை குறித்து இது சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம் எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆமென். இது புடமிடுகிற அனுபவம். அக்னியானது பரிசோதிக்கும், புடமிடும். அல்லேலூயா. ஆகவே இந்த அக்னியினால் ஞான ஸ்நானம் என்பது நம்முடைய ஆத்மா புடமிடப்படுகிற அனுபவம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக நம்ம நிக்கிறதுக்காக அக்னியானது, தேவனுடைய வார்த்தையாகிய அக்னியானது நம்மை புடமிடும். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டது அக்னி அனுபவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்முடைய விசுவாசமானது சோதிக்கப்பட்டு புடமிடப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய விசுவாசம் புடமிடப்படுகிற அனுபவத்தை பெற வேண்டும். இதுதான் அக்னி ஞான ஸ்நானம். ஆகவே நான் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் புடமிடப்படுகிற அனுபவத்தையும் பெற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது, நான் சரீரத்தில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். இரண்டாவது, நான் என் வாழ்க்கையை கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நடத்துவதற்கு நான் ஆவியினாலே ஞானஸ்நானம், அதாவது வசனத்தினாலே ஞானஸ்நானம் பெற வேண்டும். மூன்றாவதாக, வசனமாகிய அக்னியினாலே என் ஆத்துமா புடமிடப்பட வேண்டும். இந்த மூன்று அனுபவமும் இல்லாமல் நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். God bless you all.